இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 1 சாமுவேல் 30:6 ஒரு சகோதரன் தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில சோகமான சம்பவங்களால் மிகவும் மனமுடைந்து போயிருந்தார். ஒரு நாள் அந்த சகோதரன் ஒரு டிரான்ஸ்பார்மர் அருகில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு காகம் பறந்து வந்து அதில் உள்ள ஒரு கம்பியில் அமர முயன்றது. அப்பொழுது அதன் சிறகில் மின்சாரம் தாக்கி அந்த காகம் பொத்தென்று கீழே விழுந்தது. அந்த சகோதரன் அந்த காகம் இறந்து போனது என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் சரியாக 2-3 நிமிடங்கள் கழித்து அது தன் சிறகை மெதுவாக அடித்து எழும்பி பறந்து போனது. அதை பார்த்த அந்த சகோதரனுக்கு மிகவும் ஆழமான சிந்தனை தோன்றியது. அந்த காகம் அந்த மரண அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டு எழுந்து பறந்து போனது. அதை தைரியப்படுத்தவோ அதற்கு ஆறுதல் சொல்லவோ வேறு எந்த காகமும் அருகில் இல்லை. ஆனால் அது அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வந்தது. சூழ்நிலையை ஜெயித்து எழும்பி பறந்து சென்றது. ஆம், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு தன்னைத்தான் திடப்படுத்திக் கொண்டு மீண்டும் செயல்பட துவங்க வேண்டும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நம்பியிருக்கிற நண்பர்களை, உறவுகளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வின் இன்பமான சந்தோஷமான நேரங்களில் நண்பர்களும் உறவினர்களும் நம்மோடு கூட ஜாலியாக இருப்பார்கள். ஆனால் நாம் கஷ்டப்படும் நேரங்களில் இந்த உலகம் உங்களை தூக்கிவிட வராது. உங்கள் சொந்தக்காரர்கள் கை நீட்டி தூக்கிவிட வரமாட்டார்கள். உங்களை திடப்படுத்த வேண்டியவர்களே உங்களை காயப்படுத்துவார்கள். உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவர்களே உங்களை குத்தி குத்தி பேசுவார்கள். உறவுகள் தள்ளி நின்று வேடிக்கைத்தான் பார்க்கும். அதனால் கிறிஸ்துவுக்குள் உங்களை நீங்களே தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். சோர்ந்து போய் துவண்டு விழுந்து விடாதீர்கள். தூசியை உதறி எழும்புங்கள். தாவீதும் அவனுடைய மனுஷரும் சிக்லாகுக்கு வந்தபோது அங்கே இருந்த அவர்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் அமலேக்கியர் வந்து சிறைப்படுத்திக் கொண்டு போய்விட்டார்கள். அதனால் தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஒரு கட்டத்தில் தாவீதோடு இருந்த மனுஷர்களே மன கிளேசத்தினால் தாவீதை கல்லறிய வேண்டும் என்று நினைத்தார்கள். தாவீதுக்கு எல்லாமே எதிராயிருந்த சூழ்நிலையில்தான் அவன் அந்த அதிர்ச்சியில் இருந்து எழும்பி வந்தான். அந்த துக்கத்தில் இருந்து மீண்டு வந்தான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆம் பிரியமானவர்கள், உங்களுடைய சூழ்நிலையும் தாவீதை போல மிகவும் கடினமாய்தான் இருக்கின்றதா? எதுவுமே உங்களுக்கு வாய்க்கவில்லையா? எல்லாவற்றையுமே இழந்து விட்டீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொண்டு எழும்பி வாருங்கள். அழ வேண்டியதா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் அழுது தீர்த்துவிட்டு திடன் கொண்டு எழும்பி வாருங்கள். தாவீதை போல நீங்கள் சகலத்தையும் தேவ பலத்தால் திருப்பிக் கொள்ளப் போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், கைவிடவும் மாட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசத்துவள் நடத்துகிற எங்களை அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய கர்த்தாவே, துயரமான நேரங்களிலே, கஷ்டமான நேரங்களிலே அப்பா ஆண்டவரே, நீர் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்களை காயப்படுத்தினாலும் கர்த்தர் என் தேவனீர் ஆற்றுகிறவர் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, சங்கீதக்காரனை போல என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று சொல்லி ஆண்டவரே தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கர்த்தாவே ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.